நேர்களே, தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் தேதி ரிகர்சல் என கிட்டத்தட்ட அறிவித்திருக்கிறது. ரிகர்சல் தொடங்குகிறது. எனவே கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. பாகிஸ்தானை வெற்றி செய்வதற்காக கவுண்ட் டவுன் தற்போது இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. அது எந்த வகையில் என்றால், முதலில் ரிகர்சல் இந்த வகையிலே வரும் 7ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் புதன்கிழமை போர் பாதுகாப்பு ஒத்திகை, போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறது. அந்த வகையிலே போர் பாதுகாப்பு தொடர்பான ஒத்திகளை மேற்கொள்ளும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் தற்போது நாடு முழுவதும் என்று முதலில் தகவல் வந்தது. ஆனால் தற்போது நாடு முழுவதும் அல்ல, ஒரு சில முக்கிய மாநிலங்களில் என தற்போது தகவல் வந்திருக்கிறது. குறிப்பாக பார்டர் ஸ்டேட், பாகிஸ்தானுடன் எல்லை பகுதியை பகிர்ந்து கொள்ளும் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், குஜராத் போன்ற மாநிலங்கள், இமாச்சல் பிரதேசம் சிறிய இடம் வருகின்றது. எனவே இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களிலே கட்டாயமாக போர்க்கால ஒத்திகை மேற்கொள்ளும்படி அம்மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு இது தொடர்பாக வந்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்திற்கு இந்த போர்க்கால ஒத்திகை குறித்து தகவல் வந்திருக்க என்பது குறித்து இன்னும் தகவல் இல்லை. ஆனால் தற்போதைக்கு 7ஆம் தேதி ரிகர்சல், கவுண்ட் டவுன் தொடங்கி இருக்கிறது. தீவிர பயிற்சியில் ராணுவம் தற்போது ஈடுபட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதாவது முக்கிய கேந்திரங்கள், முக்கிய அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள் மற்றும் ஆயுத கிடங்குகள், ராணுவ நிலைகள் ஆகியவற்றையெல்லாம் பாதுகாப்பது எப்படி, எந்த நேரத்தில் சைரன் ஒலி ஒலிக்க வேண்டும், ஒலித்த பிறகு மக்கள் எப்படி பாதுகாப்பாக செல்ல வேண்டும், போர்க்காலத்திலே போர்க்கால ஒத்திகை என்பது போர்க்காலம் நடைபெறும் பொழுது எப்படி இருக்குமோ அந்த சூழலை ஏற்படுத்தி அதற்கேற்ப மக்கள் எப்படி அவசரமாக வெளியேற வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்கள் இதில் வரும். அதே போன்று விமானங்கள் பறக்கும் போது சைரன் ஒலிப்பது, விமான தாக்குதலின் போது எப்படி தப்பிப்பது போன்றவை எல்லாம் மிக தெளிவாக இந்த பயிற்சியின் போது கொடுக்கப்படும். அதற்கான அந்த நடைமுறைகள் தொடர்பாகவும் பாதுகாப்பு தொடர்பாகவும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். மீட்பு திட்டங்கள் தொடர்பான ஒத்திகையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள வட மாநிலங்களில் ஏற்கனவே சில போர் ஒத்திகைகள் நடந்து வருகின்றன. தற்போது மற்ற மாநிலங்களுக்கும் இத்தகைய அறிவிப்பை உள்துறை அமைச்சம் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் எந்தெந்த மாநிலங்களில் இந்த போர்க்கால ஒத்திகை நடத்தப்படும் என்பது குறித்து முழுமையான தகவல்கள் இல்லை. உள்துறை அமைச்சகத்திடமிருந்து போர்க்கால ஒத்திகையை நடத்த வேண்டும் என மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இது நமக்கு கிடைத்த தகவலின்படி எல்லை பகுதி மாநிலங்களில் தான் இந்த ஒத்திகை முழு அளவிலே நடத்தப்படும் என்ற தகவலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கிறது. ஆனால் தற்போது நமது நேயர்களுக்கு ஒரு சிறப்பு தகவலை நாம் கொடுக்க இருக்கிறோம். அதாவது, ஒருவேளை பாகிஸ்தானுடன் இந்தியா போரை தொடங்கினால், பாகிஸ்தான் முதலில் குண்டு வீசினால் தான் இந்தியா போரை தொடங்கும். இந்தியா அணு ஆயுதத்து ஒப்பந்தத்தின்படி இந்தியா மிக தெளிவாக ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் மற்ற நாடுகள் நடத்தினால்தான் இரண்டாவது பதிலடி தான் நாம் தருவோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஒருவேளை பாகிஸ்தான் நம் மீது குண்டினை வீசினால், ஏவுகணைகள் தான் தற்போது ஏவுகணைகள் மூலமாகத்தான் குண்டுகளை அனுப்புகின்றன. அந்த ராக்கெட் லான்ச்சர் மூலமாகவும் விமானங்களில் இருந்து ஏவுகணைகள் மூலமாக தான் வரும். அப்படி வந்தால் இந்தியா ஒரு மிகப்பெரிய இரும்பு திரையை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவின் இரும்பு திரை என்பது சாதாரண இரும்பு திரை அல்ல. அதாவது மிக தெளிவாக நம் முழு கோப்பு காட்சி அல்ல, இது நிஜ காட்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். முழு இந்தியாவின் இரும்பு திரை என்பதை பார்க்க இருக்கிறோம். அதாவது 4 விதமான தடுப்புகளை இந்தியா வைத்திருக்கிறது. 4 விதமான தடுப்புகளை இந்தியா வைத்திருக்கிறது. அதாவது முதலிலே அந்த ஏவுகணை வந்தால் பிருத்வி வான் தடுப்பு ஏவுகணைகள் மூலமாக அந்த ஏவுகணையை நாம் தகர்த்து விடுவோம். ஒருவேளை அந்த பிருத்வி வான் தடுப்பு, அதாவது வளிமண்டலத்திற்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 50-70 கிலோமீட்டருக்கு மேலே வந்தால் பிருத்வி வான் தடுப்பு ஏவுகணைகள் மூலமாக அதுக்கு வளிமண்டலத்திலேயே நாம் தகர்த்து எரிந்து விடுவோம். ஒருவேளை அதிலிருந்து தப்பி அந்த ஏவுகணை உள்ளே வந்தால், அந்த வளிமண்டலத்தை ஒட்டி வரும்பொழுது மேம்பட்ட வான் தடுப்பு ஏவுகணைகள், அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதன் மூலமாக அந்த ஏவுகணையை தவிடுபொடி ஆக்கும். நமது ராக்கெட் சென்று அதை தவிடுபொடி வைக்கும் நமது ஏவுகணைகள் மூலமாக. அதையும் மீறி பாகிஸ்தான் ஏவுகணை நம்மை நோக்கி வந்தால், ஆகாஷ் ஏவுகணைகள் 30 கிலோமீட்டர் தூரம் வந்தால் கூட ஆகாஷ் ஏவுகணையை பயன்படுத்தி நம்ம தகர்த்து விட முடியும். ஆகாஷ் ஏவுகணையும் மீறி உள்ளே ஏவுகணை வருகிறது என்றால், ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கிய ஏவுகணை S-400 இருக்கிறது. அந்த S-400 என்பது மிக சிறந்த ஏவுகணை. எங்கிருந்தாலும் அந்த எந்த தூரத்தில் வந்தாலும்
15 கிலோமீட்டரில் இருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் இந்த S-400 பயன்படுத்தி நாம் அந்த எதிரி நாட்டு ஏவுகணைகளை தவிடு பொடியாக்கிவிடும். எனவே இந்தியாவின் இரும்புத்துறை அயன் டோம் இஸ்ரேலுக்கு சவால் விடும் வகையிலே இந்தியாவின் இரும்புத்துறை அயன் டோமும் தற்போது தயாராக இருக்கிறது. எனவே 4 வகையான தடுப்பு ஏவுகணைகள், பிருத்வி வான் தடுப்பு ஏவுகணைகள், பிருத்வி அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் ஏவுகணைகள், S-400 ஏவுகணை, 4 விதமான ஏவுகணைகள் மூலமாக வானிலிருந்து பாகிஸ்தான் எந்த ஏவுகணைகளை வீசினாலும் வானிலேயே தவிடு பொடியாக்குவதற்கான அனைத்து சக்திகளையும் இந்தியா வைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இதை தவிர்த்தும் மேலும் பல சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இந்தியாவில் இருக்கின்றன. அந்த ஏவுகணைகளை தேவைப்படும் நேரத்திலே பயன்படுத்துவதற்கு தயாராக இந்தியா வைத்திருக்கிறது. தரையிலிருந்து வானுக்கு ஏவுவது, தரையிலிருந்து தரைக்கு ஏவுவது, கடலிலிருந்து வானுக்கு ஏவுவது, கடலிலிருந்து கடலில் ஏவுவது, வானிலிருந்து வானுக்கு ஏவுவது என அனைத்து வகையான ஏவுகணைகளையும் இந்தியா தயாரில் வைத்திருக்கிறது, அதுவும் குவித்து வைத்திருக்கிறது. எனவே இந்த பிரத்யேக செய்தியிலே இந்தியாவின் இரும்பு திரை பாகிஸ்தான் ஒருவேளை நம் மீது குண்டு போட வேண்டும், ஏவுகணை வீச வேண்டும், அணுகுண்டு வீச வேண்டும் என்று நினைத்து பட்டனை தட்டினால் அடுத்த பட்டன் அவர் இந்த ஏவுகணையை தவிடு உருவாக்குவது முதல் திட்டம். அடுத்து நேரடியாக அவர்களையே தாக்குவது இரண்டாவது பதிலடி கொடுக்கப்படும். அதே போன்று அணு ஆயுதங்களின் ட்ரையாட் என்று கூறுவார்கள். அணு ஆயுதங்களின் முச்சக்தி, அதாவது வானாகட்டும், தரையாகட்டும், அதே போன்று நீர்மூழ்கியாக கடல் படையாகட்டும், மூன்றிலும் அணு ஆயுதத்திறன் கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது. எனவே எந்த வகை, அதாவது அக்னி ஏவுகணைகள் தரையிலிருந்து வீசி அவர்களை தாக்க முடியும். அதே போன்று ஸ்டெல்த் பாம்பர்ஸ் என்று வைத்திருக்கிறோம், வான் வழியாக செல்லக்கூடிய விமானங்கள், அதாவது எதிரிகளின் கண்களை மறைத்து செல்லக்கூடிய, மறைந்து நிறந்து தாக்கக்கூடிய, அந்த கண்களுக்கே தெரியாது அந்த ஸ்டெல்த் பாம்பர்ஸ் என்று அழைக்கப்படுகிற விமானங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அதன் மூலமாக அணு குண்டுகளையோ அல்லது எந்த குண்டுகளையும் நாம் வீச முடியும் எதிரி நாடுகளின் மீது. அதே மாதிரி நீர்மூழ்கியிலிருந்து நாம் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சிறப்பு அணுகுண்டுகள் மட்டுமல்ல, சிறப்பு ஏவுகணைகளையும் இந்தியா வைத்திருக்கிறது. எனவே வான்வழி, தரை வழி, கடல் வழி என 3 வழிகளிலும் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்தியாவிடம் ஏகப்பட்ட ஏவுகணைகள் பட்டியலே வைத்திருக்கிறோம். ஒவ்வொன்றாக அனுப்பி அவர்களை துவம்சம் செய்து விட முடியும். எனவே அணு ஆயுதங்களில் 3 படைகளிலும் உச்சக்தியை வைத்திருக்கும் 4 நாடுகள் தான் வைத்திருக்கின்றன. 1 அமெரிக்கா, 2 ரஷ்யா, 3வது சீனா, 4வது இந்தியா. எனவே இந்தியாவிடம் மேம்படுத்தப்பட்ட சக்தி, போர் பலம் இருக்கிறது. இதை வைத்து எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய சக்தியும் இந்தியாவிடம் இருக்கிறது. எனவே போர் என்று வந்துவிட்டால் இந்தியா முதலில் தாக்காது. ஆனால் அடி வந்துவிட்டால் அவர்களை சல்லடையாக துளைத்துவிடும் என்பதிலே இந்தியாவுக்கு மாற்று கருத்து யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வல்லரசாக இந்தியா இருக்கிறது என்பதை தான் தற்போது நாம் தெளிவாக சொல்ல வருகிறோம். எனவே இரும்பு திரையை வைத்திருக்கிறோம். எதிரி நாடுகளில் இருந்து நம்மை நோக்கி ஏவுகணைகளோ குண்டுகளோ வீசப்பட்டால் அதை தடுத்து தவிடு பொடியாக்குவதற்கு ஏற்ப ஒரு இரும்பு திரை நம்மிடையே இருக்கிறது, அயன் டோம் இருக்கிறது. அதை விட்டாலும் அணு சக்திகள் மூலமாக அணு குண்டுகளை எடுத்து சென்று தாக்குவதற்கும் போதிய ஏவுகளை வீசுவதற்கும் அனைத்து விதமான தகவல்களும் தரவுகளும் அதே போன்ற ஆயுதங்களும் ஏவுகணைகளும் நம்மிடம் நிறைய இருக்கின்றன. அதை மிக தெளிவாக தற்போது இந்திய ராணுவம் உறுதி செய்து அதற்கான பயிற்சிகளிலே தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறது. ராணுவம் மட்டுமே பயிற்சி ஈடுபட்டு வந்த இந்தியா தற்போது மக்களையும் தயார்படுத்துவதற்காக எல்லை பகுதிகளில் சில இடங்களில் போர் பயிற்சி நடந்த நிலையில் தற்போது நாட்டின் பல மாநிலங்களிலே போர் பயிற்சி ஒத்திகை, அதாவது போர்க்கால பயிற்சி ஒத்திகையை மேற்கொள்ள வேண்டும் என அறிவித்திருக்கிறார்கள். எனவே வரும் 7ஆம் தேதி ரிகர்சலை பார்க்க இருக்கிறோம். விரைவில் மெயின் பிக்சர் வர இருக்கிறது. அந்த மெயின் பிக்சர் எப்போது வரும், எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும் என்பது ஓரிருவருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே நாம் தயாராக வேண்டும், மனதளவிலும் திட அளவிலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் தற்பொழுது இந்த போர்க்கால ஒத்திகை என்ற அறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. எனவே வரும் 7ஆம் தேதி நாம் ரிகர்சல் பார்க்க இருக்கிறோம். விரைவில் மெயின் பிக்சர், அந்த முழு தாக்குதல் எப்பொழுது என்பது விரைவில் தெரிய வரும் நேயர்கள்.